நமது செய்தியாளர் பிருந்தா இணைந்திருக்கிறார். பிருந்தா, திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் குழுமிக் கொண்டிருக்கிறது. கிரிவல பாதையிலும் பக்தர்களினுடைய திரளான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க நிற்கின்ற அந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பக்தர்கள் கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சிவ முழக்கங்களை எழுப்பியபடி திருவண்ணாமலையின் ராஜகோபுர வீதிகளில்தான் இப்படி மக்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. பார்க்கலாம், தங்களுடைய வேண்டுதல்களை இந்த திருவண்ணாமலையில் இந்த ஜோதி ஏற்றுகின்ற இந்த திருநாளில் முன்வைக்க வேண்டும் என்பதற்காக அலைக்கடலென மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். அரோகரா அரோகரா என்று தங்களுடைய வேண்டுதல்களோடு முழக்கங்களை முன்வைத்து வரக்கூடிய பக்தர்கள் சாறை சாறையாக ஒருவர் பின் ஒருவராக நடக்கவே தேவையில்லை, நின்றுவிட்டால் போதும். இந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டரையும் அப்படியே நகர்த்தி கொண்டு சென்று வந்து இந்த ராஜகோபுரத்தில் விட்டு விடுவார்கள் போல் இருக்கிறது. அதை போலதான் இந்த காட்சிகள் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விஜய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நான் நிற்கக்கூடிய பகுதி ராஜகோபுரத்திற்கு எதிரில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ராஜகோபுரத்தில் நின்று பார்த்தோமேயானால் ராஜகோபுரமும் திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த மலையின் உச்சியும் தெரியும். ஒரே நேரத்தில் இந்த ராஜகோபுரத்தையும் திருவண்ணாமலையின் மீது ஏற்றப்படுகின்ற அந்த தீபத்தையும் கண்டு தொழுதுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபக்தர்கள் விண்ணதிர மன்னதிர இங்கு அரோகரா கோஷங்களை எழுப்பி கிரிவலத்தை மேற்கொண்டு இந்த ராஜகோபுர மாட வீதிகள்ல திரண்டு வராங்க. கரெக்டா அந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல இங்கு மக்கள் அப்படியே நின்று விடுவார்கள். காரணம், இங்கு நின்று இந்த ராஜகோபுரத்தையும் திருவண்ணாமலையையும் பார்க்க வேண்டும் என்பது மக்களுடைய ஆவல். அப்படி சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தில் அந்த திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அருட்பெருஞ்சோதியை தரிசிப்பதற்காக இப்படி மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காட்சிகளில் பார்க்கலாம், மழை தெளிவாக தெரிகிறது. நேற்று முழுவதுமே மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால இந்த திருவண்ணாமலை நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் தற்போது வானவர்களும் தேவர்களும் வணங்கக்கூடிய சிவபெருமான் அல்லவா, அதனால் இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் கலைந்து இந்த திருவண்ணாமலை தெளிவாக தெரிகிறது என்பது இந்த பக்தர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. அப்படியாக தங்களுடைய வேண்டுதலை முன்வைப்பதற்காக அலைக்கடலென பக்தர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். திருஅருட்பா அழகாக சொல்லும், தடித்த ஒரு மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பாள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திரு மேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். அம்மை அப்பா இனி ஆற்றேன் என்று எனக்கு உள்ள துன்பங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்து உன்னிடம் கொட்டி விடுகிறேன். இனி நீ என்னை அடித்தது போதும் அனைத்து காத்து என் வாழ்வு சிறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்துதான் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையிலும் இந்த கூட்டத்திலும் நடந்து செல்ல கூட முடியாத நிலையிலும் நகர்ந்தாது சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் தங்களுடைய வேண்டுதலை முன்வைத்தபடி திருவண்ணாமலை ராஜகோபுரத்தையும் இந்த தீபத்தையும் ஒரே வேளையில் காண்பதற்காகத்தான் இந்த மாட வீதியில் இப்படி மக்கள் குவிந்திருக்கின்றனர். பூங்குழலி, நன்றி பிருந்தா. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் சங்கை முழங்கியும் அரோகரா முழக்கங்களை எழுப்பியும் பக்தர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையினுடைய மகா தீபம் ஏற்றப்படுவதை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவர்கள் குவிந்திருக்கிறார்கள். நாமும் நேரலையில் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரங்கத்தில் விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். இருவருக்கும் வணக்கம். மணிகண்டன் சார், கார்த்திகை தீப திருவிழாவினுடைய சிறப்பு என்ன? அன்புக்குரிய பெருமக்களே, மாங்கனி உடைந்து தேங்கவையில் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா, மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று உலகமெல்லாம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் என தென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று பரம்பொருளாக சிவப்பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியை வணங்கி சிறப்பு அரங்கத்தில் எங்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி பூங்குழலி உள்ளிட்ட அங்கு அரங்கத்தில் மட்டுமல்லாது களத்தில் இதுவரை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் இல்லாத வகையில் 75 தொழில்நுட்ப கலைஞர்கள், நம்முடைய செய்தி சேகரிப்பாளர் திரு ரமேஷாக இருக்கட்டும், பிருந்தாவாக இருக்கட்டும், காமராஜாக இருக்கட்டும், நம்முடைய மரியாதைக்குரிய குமரவேலாக இருக்கட்டும், களத்தில் இருந்து சுட 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 நாம் திருச்சியில் இருக்கின்றோமா, மதுரையில் இருக்கின்றோமா, திருச்செந்தூரில் இருக்கின்றோமா என்று தெரியாத வகையில் திருவண்ணாமலைக்கு அழைத்து சென்ற அந்த அன்பர்களுக்கு நன்றி. முதலில் தலைமுறையாக பக்தியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய புதிய தலைமுறை வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு பக்தியை கொண்டு போகக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்வுக்கு என்னோடு சகோதரி சுமதி அவர்களும் சிறப்பு அரங்கத்திலிருந்து பேராசிரியர் பெருந்தகை கலைமாமணி எங்களையெல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய
திரு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்டதைப் போல பொதுவாக தமிழருடைய பாரம்பரிய திருவிழாக்களில் ஒன்று கார்த்திகை பெருவிழா. இந்த கார்த்திகை பெருவிழாவில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் இந்த திருவண்ணாமலை. நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால், நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றுவதை விட நல்ல எண்ணங்களால் தீபம் ஏற்றுங்கள், இந்த நாடு சிறக்கட்டும் என்று தான் சொல்லுவேன். சித்தர்களுடைய சரணாலயம் என்று திருவண்ணாமலைக்கு பெயர். அது இடைக்காடராக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், அல்லது சேஷாத்ரி மகானாக இருக்கட்டும், விசிறிசாமியாராக இருக்கட்டும், இந்த திருவண்ணாமலையினுடைய தீபத்தினுடைய சிறப்பை சொன்ன ஞானானந்த சுவாமிகள் மகா பெரியவருடைய சிறப்பையெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் தீபம் என்று சொன்னீர்கள். தீபம் என்பதே வாழ்க்கையில் உயர உயர மேல் நோக்கி செல்வதை குறிக்கக்கூடியதுதான். இந்த திருவிழா என்கின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் விடாதிரு என்று வரும். தமிழ் சமூகம் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கான பெருவிழாக்களில் ஒன்று நம்முடைய திருவிழா. அந்த திருவிழாக்களில் அச்சாணியாக இருப்பது நம்முடைய கார்த்திகை பெருவிழா. அதுவும் இன்றைய சிறப்பு என்ன என்றால், பிரதோஷம், முருகப்பெருமானுடைய கிருத்திகை நட்சத்திரம், மகாலட்சுமி தாயார் உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு சொல்லக்கூடிய அபிராமி தாயினுடைய வெள்ளிக்கிழமை என்று 3 தினங்களும் கூடி கார்த்திகை பெருவிழா இது ஒரு நன்னாளாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நன்னாளில் தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையிலும் நிறைந்த திருவண்ணாமலை சித்தர்களின் சரணாலயத்தில் இன்றைக்கு மழை நின்று போய் லட்சோப லட்சம் மக்கள் உள்ளத்தில் இருந்தபடியே புதிய தலைமுறை வாயிலாக இந்த முறை நாம் செல்ல முடியவில்லையே, மலை ஏற முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தை போக்கி இல்லத்தில் இருந்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி அது ரமணாலயத்தையும் நம்முடைய விசிறிசாமியாருடைய இடத்தையும் அன்னதானத்தையும் அன்னாபிஷேகத்தையும் கிரிவலத்தையும் பார்த்த பெருமையை நம்முடைய களத்திலிருந்து பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடக அன்பர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியாக 6:01 உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் உங்களுடைய சிவன் முருகன் படத்திற்கு எதிர்த்தாப்பில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தீப வழிபாடு செய்தால் நீங்களும் திருவண்ணாமலைக்கு சென்ற பயன் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களைப் போலவே நானும் நேயர்களைப் போலவே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சிமிஜிபி ஆன்லைன் எடிட்டிங் கடுகு பார்வை என்று 75 தொழில்நுட்ப கலைஞர்கள், நான் பட்டியல் போட்டதைப் போல ரமேஷ் காமராஜ், நம்முடைய பூங்குழலி அரங்கத்திலிருந்து பிருந்தா, குமரவேல் என்று எங்கு நோக்கினும் கேமராக்களோடும் செய்தி சேகரிப்போடும் தமிழ் வரலாற்றில் புதிய முறையில் பக்தியை உள்ளதை உள்ளபடியே கள நிறுவத்தை காட்டக்கூடிய புதிய தலைமுறையில் இருந்து தீபத் திருநாளில் உங்களை சந்திப்பதிலும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து பூங்குழலியோடு சேர்ந்து இந்த நேரடி வர்ணனையில் நாம் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தீபத்தை நினைப்போம், பாவத்தை போக்குவோம்.